இயக்க பணிகளில் பெரியார் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருந்த சமயத்தில்தான் சுதந்திர இந்தியாவுக்கான முதல் பொது தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் எதிரெதிர் துருவங்களில் நின்று போட்டியிட்டனர். புதிய கட்சியான திமுக தேர்தலில் பங்கேற்கவில்லை. காங்கிரஸை ஒழிப்பதே தனது வேலை என்று சொல்லி காங்கிரசிலிருந்து வெளியேறிய பெரியார் 1953 தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தார். அந்த தேர்தலின் முடிவில் காங்கிரஸை ஆட்சி அமைத்தது. ஆனால் தேர்தலின் மூலம் அல்லாமல் நியமன உறுப்பினராகி முதல்வர் பதவியில் தொடர்ந்தார் ராஜாஜி. அதை கடுமையாக விமர்சித்தார் பெரியார். போதாக்குறைக்கு புதிய கல்வி திட்டம் ஒன்றை கொண்டு வந்தார் ராஜாஜி. தகப்பன் செய்யும் தொழிலை பிள்ளையும் தொடர்வதற்கு ஏதுவான கல்வி திட்டமாக இது அமையும் என்று கணித்த பெரியார் அந்த கல்வி திட்டத்தை குலக்கல்வி திட்டம் என்று விமர்சித்தார். அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என போராட்டத்தில் இறங்கினார். பெரியாருக்கு துணையாக ஜீவா உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நேரடியாகவும் காமராஜர் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் மறைமுகமாகவும் சேர்ந்து கொள்ளவே ராஜாஜி பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் உருவானது.